பிதாவே, உங்களுடைய சமூகத்தை எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். ஆவியானவரே, எங்களோடு நீ பட்சமாய் பேசும். ஏசாயா நாவை தொட்டது போல அடிமை நாவை தொட்டு பரிசுத்தமாக்கி உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி உதவி செய்திடும். நாங்கள் ஒரு காதிலே கேட்டு மறு காதில் விடாதபடிக்கு உடைய வசனத்தை நாங்கள் பிடித்தவர்களாய், அதில் வேறொன்று கிட்டப்பட்டவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்திடும். இயேசுவின் மூலம் பிதாவே. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓகே, கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஹல்லேலூயா. கேட்ட வசனம் தானே. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு மறைப்பேன். அப்போ நம்ம ஆண்டவர் எதையும் மறைக்கிறவர் அல்ல. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் எதையும் மறைத்து வைத்துக்கிறவர் அல்ல. தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரமானாலும் வேதனையானாலும் நடக்க போற சம்பவங்கள் ஆனாலும் எதையானாலும் கண்டிப்பாக அவர் நமக்கு அறிவிக்கிற தேவன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க ஒத்துக்கலனாலும் அதுதான் உண்மை. ஆனா யாரிடத்துல சொல்லுவாங்கிறது தான் ரொம்ப முக்கியமே. சரி ஐயா அவங்க சொல்லிட்டு போனாங்க ஜெப முகாமில், சிநேகிதரிடத்துல சொல்லிடுவார். ஆமாம் தான், உண்மை தான் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு படி கொஞ்சம் நான் மேலே ஏறி ஜெபிக்கிற இடத்திலே அவர் எல்லா ரகசியங்களையும் சொல்லுவார். கரங்களை தட்டி யாரிடத்துல சொல்லுவார்? நல்லா கவனிங்க. யாரிடத்துல சொல்லுவார்? ஜெபிக்கிற ஒரு மனுஷன் இடத்துல அவர் சகலத்தையும் அறிவித்து கடந்து செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய பாரத்தை சுமக்கிற ஜெபிக்கிற மனுஷனிடத்துல, நன்றாய் கர்த்தருடைய சமூகத்தில் அன்பு கூர்ந்து ஆராதிக்கிற மனுஷனிடத்துல அவர் சகலத்தையும் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறவதையெல்லாம் கண்டிப்பாக சொல்லுகிற தேவன். இருதயத்தில் இருந்தவர் எதையும் மறைத்து வைத்து செய்கிற தேவன் அல்ல. வெளிப்படையாக தாம் சொன்னதை கர்த்தர் செய்வார். ஆமென். தாம் செய்ய போகிறதையும் கர்த்தர் சொல்லுகிற தேவனா இருக்கிறார். அதுக்கு ஆதாரமாக ஆமோஸ் 3:7 வாசிக்க போகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய ஊழியக்காரருக்கு, தம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லிட்டு தான் செய்வார். அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க. எல்லா காரியத்தையும் சொல்லிட்டு தான் செய்வார். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. பாருங்க எரேமியா 33:3 என்ன சொல்லப்பட்டது பாருங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். பாருங்க, ஆண்டவர் ஜெபிக்கிறவரிடத்துல ஒரு குழப்பம் உனக்கு வருதா, ஒரு பிரச்சனைகள் வருதா, ஒரு போராட்டங்கள் வருதா, என்ன செய்வது அடுத்த காரியம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோமா? அதுக்கு எந்த காரியம் எனக்கு புரியல, எல்லாமே பிளைண்டா இருக்குது, எல்லாம் இருளடைஞ்ச மாதிரி இருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்திலே குழப்பங்கள் வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென் சொல்லுங்களேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பார். உனக்கு எது பெருசா இருக்கு, எந்த பிரச்சனை உனக்கு பெருசா குழப்பமா இருக்கு, அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உனக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சொல்றாரு? தன்னுடைய ஊழியக்காரர் காண்பிக்கும், காட்டுறாரு என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போறேன். பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தையும் மறைக்க மாட்டார். யாரிடத்துல மறைக்க மாட்டாரு? ஜெபிக்கிற தேவ மனுஷனிடத்துல, தேவ
பிள்ளைகளிடத்துல ஆண்டவர் சகலத்தை அறிவிப்பார். ஆமென். அதுக்கு உதாரணமாக கீவேர்டும் கொடுத்திருக்காரு. என்னை நோக்கி நீ கூப்பிடணும். அப்போது உனக்கு நீ அறியாதது, உனக்கு எந்த கன்ஃபியூஷனா இருக்குது, என்ன பிரச்சனை, அந்த காரியத்துக்கு நான் உனக்கு அறிவித்து உனக்கு எட்டாவது பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தான் கூப்பிடுறது இல்லையே. நமக்கு பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவோம்? பிரச்சனை பத்தி பேசி 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 பேசியே அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிடுவோம். ஈஸி வழி ஒன்னே ஒன்று தான் இருக்குது. பிரச்சனை போராட்டம் வருதா, கூப்பிட்டுணும். யாரை கூப்பிடணும்? டேடி இல்ல, மம்மி இல்ல, பிரதர் இல்ல, ஜீசஸ். கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. யாரை கூப்பிடணும்? இயேசுவை நோக்கி கூப்பிடு. என்ன ஆர்டர் பண்றார்? நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதை பண்ணணும், எதை செய்ய பண்ணக்கூடாது என்பது உத்தரவு கொடுக்கிற. உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22:6 வாசிப்போம். பின்பு அவர் என்னை நோக்கி இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். யாரோ ஒருத்தரை அனுப்பி நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது தூதனாக இருக்கட்டும், ஊழியக்காரராக இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கட்டும், யாரோ ஒருவரை அனுப்பி நமக்கு கர்த்தர் தெரியப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படின்னா ஆண்டவர் நமக்கு எதையும் மறைக்க மாட்டார். சொல்லுங்க பக்கத்துல கைப்பிடிச்சு. ஆபிரகாமுக்கு மறைக்காத தேவன் நமக்கும் மறைக்க மாட்டார். ஆபிரகாம் இடத்துல நான் சொன்னது என்ன பண்ணல, நான் மறைக்கலன்னு சொல்லிட்டாரா? அப்ப ஆபிரகாமுடைய தகப்பன். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆபிரகாமுடைய தகப்பனா இருக்கிறார். அப்போ தகப்பனுடைய சகல ஆசீர்வாதம் நமக்கும் அப்படின்னு சொன்னா, தகப்பனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமா இருக்கிற இந்த வார்த்தை நமக்கு தான். ஆமென். ஆபிரகாம் இடத்துல மறைக்க மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர், உங்க பேரை சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, வாய்த்துறது யார் சொல்ல சொல்லுங்களேன். என்கிட்டயும் கர்த்தர் மறைக்க மாட்டார். சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார். ஆபிரகாம் தேவனோடு நடக்கிற மனுஷனாக இருந்தார். ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தார். ஆபிரகாம் தேவனுக்கு எதையும் தியாகம் செய்கிற மனுஷனாக இருந்தார். ஆபிரகாம் ஆண்டுடைய இருதயத்தை பிடித்து அவருடைய ஏக்கத்தை அறிந்த மனுஷனாக இருந்தார். ஆபிரகாம் ஆண்டவரை தொழுது கொண்டு ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். ஆமென். ஒரு வார்த்தை ஒரே ஒருத்தர் சொன்னாங்க. அவங்களுக்கு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஏன்னா நான் சொன்னது எல்லாமே வசனங்கள். நான் சொன்னது எல்லாமே அந்த வசனங்களில் மறைக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. கரங்களை மேல உயர்த்த. ஹல்லேலூயா. சபையானது என்னைக்கு விழிப்புணர்வோடு கூட வசனங்களுக்கு அலர்ட்டா இருக்கிறதோ சபை விழிச்சுக்கிச்சுன்னு அர்த்தம். ஜீசஸ். ஹல்லேலூயா. கரங்களை மேல உயர்த்தி. ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, இன்றைய கவனிங்கள். சில காரியங்களை குறித்து நாம பார்க்கவிருக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்க போகிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. 5ஆம் வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, அதுக்கு ஆண்டவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லார். பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். இதுவும் ரகசியம் தானே.
இதுவும் ரகசியம் தானே. ஆபிரகாமுக்கு தெரியல. ஆண்டவர் அடிச்சாரு, வந்துட்டேன். ஆண்டவர் கூப்பிட்டாரு, நான் உன்னை பெரிஜாதியா மாத்துவேன்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு ரொம்ப குழப்பம். ஒரு சில நேரத்தில் ரொம்ப சோர்ந்து போயிடுவான். கர்த்தர் அவனை கேட்டாரு, நான் உன்னை பெரிஜாதியா மாத்துவேன்னு சொன்ன. ஆண்டவர் சோர்ந்து போயிட்டு, ஆண்டவரே எனக்கு இன்னும் பிள்ளை இல்லையே அப்படி சொல்லும்போது கர்த்தர் அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து ரகசியத்தை கர்த்தர் ஓபன் பண்ற. இதோ இந்த வானத்தை பாரு, இந்த வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் நீ எண்ணி பார், இதை விட பெரிய பெரிய ஜாதியாக உன்னிலிருந்து புறப்படுவார்கள், பெரிய ஜாதியாக உன்னை மாத்துவேன்னு சொல்லு கர்த்தர் தம்முடைய இருதயத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. பின்பு மறுபடியும் 18ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்களை வாசிக்க போகிறோம். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். போயிட்டாங்க. ஆபிரகாமும் அவர்களோடு கூட போய் வழி விட்டனுப்பினான். அவர்களை வழி அனுப்பி விட்டுட்டு அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்னது, நான் ஆபிரகாமுக்கு பல ரகசியத்தை சொல்றேன், பல காரியங்களை அறிவிக்கிறேன். ஆனா இங்க சோதம் குமார் எப்படி அழிய போகுது, எதனால அழிய போகுது, ஏன் அழிக்க போறேன் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறேன். இதன் பிறகு தாம் பிள்ளைகளை, தன் குடும்பத்தை, என்ன சொல்லுங்க பாப்போம், சொல்ல வாய்ப்பிருந்து, தன் குடும்பத்தை நீதியிலும் நியாயத்திலும் நடத்துவான் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமை குறித்து ஒரு சர்டிபிகேட் கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. தாம் குடும்பத்தை, தாம் பிள்ளைகளை நீதியிலும் நியாயத்திலும் அவன் நடத்துவான். அதனால பாருங்க, கவனிங்க, ஆண்டவர் பல ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பதும் சொல்லிக் கொடுப்பதும் நோக்கம் என்ன? நமக்கு பின்வரும் சந்ததி இதை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே. ஆமென் சொன்னவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. கவனியுங்கள், நம்ம கிட்ட கர்த்தர் சபையில இருந்தாலும் சரி, நம்ம பைபிள் படிக்கிற போதும் சரி, நமக்கு பல ரகசியங்கள் வசனங்களை படிக்கும் போது வெளிச்சம் வருதுன்னா, அதுல இருந்து ஒரு காரியத்தை நம்ம கிட்ட பேசுறாருன்னா, அதன் மூலமாக நம்முடைய சந்ததிக்கு அதை சொல்ல வேண்டும் என்பதற்காக, சந்ததிகள் ஆஸ்வதிக்கப்பட என்பதற்காக கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிறார். ரகசியத்தை சொல்ல கர்த்தர் எதையும் மறைக்காம இருக்கிறதுக்கு காரணம், நமக்கு பின் வரும் சந்ததிக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு ஏற்ற வசனம் 29, உபாகம் 29 வாசிங்க பாப்போம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். சொல்லுங்க என்னது, சொல்லுங்க வாயை திறந்து, எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் என்றென்றுக்கு உரியது. கரங்களை தட்டி, இந்த வார்த்தை யாருக்கு, இந்த வெளிப்பாடு யாருக்கு கற்றுக் கொடுக்கிறார், எனக்காக கொடுக்கிறார். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கு அது உரியதா இருக்கிறது. அதை நாங்க கடைபிடிக்கணும். அதற்காக கர்த்தர் எனக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். எல்லா காரியங்களும் நமக்கு வரப்போகிற வரும் காரியங்களை நமக்கு தெரிவிக்கிறார். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக, வருகிற ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்காக, என் பிள்ளைகளை நாம் சரியான வழியில் நடத்துவதற்காக ஆண்டவர் நமக்கு ரகசியத்தை அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த ஹல்லேலூயா சொன்ன உடனே கையெல்லாம் மேல வந்துடணும். ஹல்லேலூயா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம எதுக்கு வரோம்? கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எதுக்கு வரோம்? கர்த்தரை பார்க்கவும் அவர் வார்த்தையை கேட்கவும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். டைம் பாஸ்க்காக நம்ம வரல. பக்கத்தில் சொல்லுங்க, ஏதாவது டைம் பாஸ்க்காக வந்திருக்கிறீங்கன்னா கேளுங்க. அப்போ கவனமா கேட்டா கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்லணும். கவனமா கேட்டா கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? ஆமேன்னு சொல்லணும். வார்த்தை உணர்வுள்ள நம்ம
பேதைகளை ஞானவனா மாத்திரும். கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் இன்னொரு வசந்த வாசத்தில் 19ஆம் அதிகாரம் 27, 28, 29. விடியற் காலத்திலே ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக தான் ஜெபித்த இடத்திற்கு போய் சோதோம் கொமோரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். ஏன் நோக்கி பார்த்தான்? கர்த்தர் நேத்து சொன்னாரு, நான் சோதோம் குமார பட்டணத்தை அழிக்க போறேன். அந்த பட்டணத்துல பாவம் மிகவும் பெரிதா இருக்கிறது. அவங்களுடைய செயல்கள் எல்லாம் மிகவும் கொடிதான காரியங்களா செயல்படுறாங்க. அதனால அந்த பூமி என்ன பண்ண போறேன், அந்த பட்டணத்தை என்ன பண்ண போறேன், நான் அழிக்க போறேன். அதனால தான் ஆண்டவர் உங்ககிட்ட நம்ம கிட்ட என்ன சொல்றாரு, அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அழிக்க போறேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாரா? ஆபிரகாம் என்ன பண்ணாரு? கேட்ட உடனே, ஆண்டவரே 50 நீதிமான் இருப்பானா, அதுக்கு அழிச்சிருவீங்களா? 45, 30, 35, 20, 25 ஒருத்தன். அப்படியே பாருங்க, ஆபிரகாமுடைய ஏக்கம். தன்னுடைய சகோதரன் ஒருவன் இருக்கிறான். எத்தனை பேர் வீட்டில் யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படாத, தாய் தகவல் ரட்சிக்கப்படாததுக்காக, நம்முடைய சகோதரர் ரட்சிக்கப்படாத கண்ணீரோடு கூட மன்றாடி ஆண்டு சமூகத்தை போராடிட்டு இருக்கோம். சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டு நமக்கு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. பின்னாடி ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நம்ம அப்படியே அதிர்ந்துருவோம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறவர். ஆமென். ஆபிரகாம் முன்னே நாம் ஜெபித்த இடத்திற்கு, ஆண்டவரை சந்தித்த இடத்திற்கு, தேவனை சந்தித்த அதே இடத்துக்கு போய் அந்த இடத்தை நோக்கி பார்க்கிறான். நம்ம எத்தனை பேர் தேவனை சந்திப்பதற்கு விடிய காலத்தில் எழுந்திருக்கிறோம்? தேவனை சந்திப்பதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனிடத்தில் மன்றாடுவதற்கு, தேவனிடத்தில் ஜெபிப்பதற்கு எத்தனை பேர் தேவ சமூகத்தில் எழுந்திருக்கிறோம்? நம்ம எப்பவுமே பழைய கதை பேசுவோம். ஆண்டவர் நான் முன்ன அப்படி ஜெபம் பண்ண, அன்னை பாஷையில் ஜெபம் பண்ண, திருக்கு தரிசனம் வரும், அது வரும், இது வரலாம். அதை பழைய கதையை பேசி, புளிச்சு போன கதையை பற்றி பேசி இப்போ என்ன செய்ய போகிறோம்? அதையே பேசியிருந்தா பிசாசு ரொம்ப அப்போ செஞ்சில்ல பார், வெரி குட் வெரி குட், நீ நம்பாலு, நீ இப்படியே அதே பேசினிரு, கடைசி வரைக்கும் பேசினிரு, இன்னைக்கு அடுத்த முயற்சி எடுக்காத. பிசாசோட கைப்பாவையா மாறிடுவோம் பேசி பேசியே. இன்னும் நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்னும் என்ன செய்ய போகிறோம்? பழைய கதையெல்லாம் பேசவே கூடாது. இனிமே பேசலாம், நினைச்சு பார்த்து நான் இப்படி மாறணும்னு சொல்லிக்கலாம். உள்ளத்துல செஞ்சுட்டே சொல்லணும், செஞ்சுக்கினே சொல்லணும். இன்னும் நான் முன்னேறணும், இன்னும் முன்னேறணும், ஜபத்துல முன்னேறணும், ஆராதனைல, வேத வாசிப்புல நான் முன்னேறிட்டே இருக்கணும், ஆவியில நான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டே பேசிட்டே செயல்படணும். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நபர்கிட்ட கர்த்தர் வந்து ரகசியத்தை சொல்லுவார். நோவாவிடம் கர்த்தர் ரகசியத்தை சொன்னாரா? சொல்லலையா? ஆபிரகாம் மட்டும் சொல்லல, நோவாட்டையும் சொல்லியிருக்கிறாரு. வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் தொடங்கி 22வது வசனம் முடிய. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. நல்ல கவனிங்க. இப்போ தேவன் என் வாழ்க்கையை பார்த்தார், அது எப்படி இருக்கிறது? தேவனின் குடும்பத்தை பார்த்தார், அது எப்படி இருக்கிறது? தேவனின் செயல்களை பார்க்கிறார், அது எப்படி இருக்கிறது? பூமியை பார்த்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதா இருந்தது. தேவன் பூமியிலே பிறந்த நம்மை பார்க்கிறார், நம்முடைய செயல்களை பார்க்கிறார், நம்முடைய வாழ்க்கை தத்துவத்தை, தான் வாழ்க்கை முறையை பார்க்கிறார், நம்முடைய செயல்களை, நம்முடைய பேச்சை, நம்முடைய உடைகளை, நம்முடைய நடவடிக்கை எல்லாத்தையும் பார்க்கிறார். அவர் பார்க்கிறார். அது எப்படி இருக்கிறது அவருக்கு முன்பாக? அது சீர்கெட்டதா இருக்கிறதா, சீர்படுத்தப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறதா? சபைக்கு வருகிறோம் சீர்படுத்துவதற்கு, சீராக்கி கொள்வதற்கு, சீரில்லாத நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக சபையிலே கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் பார்த்தார், பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதா இருந்தது. ஒரு காரியம் செய்ய போறேன், பூமியை முழுவதுமாக நான் என்ன பண்ண போறேன்? அழிக்க போகிறேன். அதனால நோவா, நீ எனக்கு முன்பாய் நீதிமானா இருக்கிறாய். நான் உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். இந்த பூமி முழுவதையும் தண்ணீரினாலே, மழையினாலே நான் அழிச்சு மொத்தம் நிக்கரகம் பண்ண போகிறேன். வா, நீ ஒரு பேழையை உண்டாக்கு, உனக்கும் உன் குடும்பத்திற்கும் ஒரு பேழையை உண்டாக்கு. பின்பாறு இருக்கிற எல்லா
பரிசுத்தமுள்ள மிருகம், பறவைகள் எல்லாவற்றிலிருந்து ஜோடி ஜோடியாக 2 கொண்டு வந்து ஒவ்வொரு பேழைக்குள்ளாக அடக்கு. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற வருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், உள்ளே வருகிறவர்களை பேழைக்குள் அழைத்துக் கொள்ளு. ஒரு பேழையை உண்டாக்கு, நான் சொல்லி தருகிறேன் என்று சொல்லி பேழைக்குரிய ரகசியத்தை சொன்னார். பேழை எவ்வளவு இருக்க வேண்டும், அதனுடைய நீளம் என்ன, அதனுடைய அகலம் என்ன, அது எப்படி மிதக்கும், எல்லாவற்றையும் கர்த்தர் நோவாவிடத்தில் ரகசியத்தை தெரியப்படுத்தினார். கரங்களை மேல உயர்த்தி அல்லேலூயா. அதை கேட்கிறவர்களுக்கு பைத்தியமாக இருந்திருக்கும். நோவா மழை வரப்போது, பூமியை அழிக்க போறார் கர்த்தர் சொன்னா யாரும் கேட்கல, நம்பல. மழையா? அது என்ன மழை? மழைனா என்ன தெரியல, கேட்கல, ஜனங்களுக்கு புரியல. புரிஞ்சாலும் அதை அறிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு என்ன இல்ல, விருப்பம் இல்ல. ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார், தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி எச்சரிப்பு கொடுக்கிறார், தன்னுடைய ஊழியக்காரர்களை ரகசியத்தை சொல்லுகிறார். பின்னாடி ஒரு காரியம் நடக்க போகிறது, மழை வரும், மழை வந்து இந்த பூமியை நிக்கிரகம் பண்ண போறேன் சொன்னாரு. கேட்கல. நாள் வந்தது, நேரம் வந்தது. அவர் குறிப்பிட்ட நாட்கள் வந்த உடனே பேழைக்குள் ஏறு மகனேன்னு சொன்னார். எல்லாத்தையும் உள்ள ஏற்றினார். மழை வந்தது, உலகம் அழிந்து எல்லாம் நிக்கிரகமா மாறிவிட்டது. எல்லாம் பூமியில் இருக்கிற அத்தனையும் அழித்து போட்டார். தேவஜனமே, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? பக்கத்துல கைப்பிட்டு சொல்லுங்க, அவர் சொல்லியும் செய்யாதிருக்குவாரோ? நிச்சயமா சொன்னா அவர் செய்து முடிப்பார். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. ஆமென் சொல்லுங்க. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவாரானால் அந்த காரியத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அந்த காரியம் நிறைவேறுகிற வரையிலும் நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு நபரை நாம் பார்க்க வரும். சில காரியங்களை பார்த்து தேவனுக்கு மகிமை செலுத்த போகிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். காலமே நீ பார்வோன் இடத்துக்கு போ. காலமே நீ பார்வோன் இடத்துக்கு போ. அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். எங்க வருவான், யார் வருவான், டீடைல் கொடுக்கிறார் பார் கர்த்தர். நீ காலையில் எழுந்து என்ன பண்ண, பார்வோன் இடத்துக்கு புறப்பட்டு போ. அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சர்ப்பமாக மாற்றின கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு அவனை நோக்கி வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பினார் என்று சொல். போதும். கவனிங்க. பார்வோன் யாரிடத்துல சொல்லணும், எங்க சொல்லணும், என்ன செய்ய போறாரு, மோசேக்கு எதுவும் தெரியாது. நீ போ, ஆத்தங்கரைக்கு போ, அங்க போய் நில்லு, நான் உனக்கு சொன்னதை சொல்லு. அல்லேலூயா. என்ன சொன்னது? நான் உனக்கு சொன்னதை சொல்லு. நான் செய்ய போறத உனக்கு தெரியப்படுத்துறேன். நீ போய் என்ன பண்ணு, அங்க எச்சரிப்பு கொடு, தெரியப்படுத்து, நான் இதை செய்ய போகிறேன். பார்வோனே, வனாந்தரத்துல என் ஜனங்களை ஆராதிப்பதற்கு நீ விடவில்லை என்றால் உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வரும். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா. என் ஆண்டவருடைய ஆராதனை நான் மிஸ் பண்ண மாட்டேன். வனாந்தரத்தில் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதற்கு தடையாயிருந்த பார்வோனை கர்த்தர் சந்திப்பாரானால் உனக்கும் எனக்கும் தடையாயிருக்கிற எந்த நபரையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கவனியுங்கள், ஆண்டவர் சொல்லாம எதை செய்ய மாட்டார். நீ போ நதியண்டில் நில்லு, உன் கோலு பாவம் மார்ச்சல, அந்த கோலை எடுத்துக்கிட்டு போ, நதியை பார்த்து அடி, நதியெல்லாம் ரத்தமா மாறிடும். பாருங்க, இப்ப மோசேக்கு தெரியுமா அது நதியை ரத்தமா மாத்த போறான்னு? அவர் சொன்னார், நான் சொல்றேன், நீ போய் செய். அல்லேலூயா. கரங்களை மேல உயர்த்தி. நடந்ததா நடக்கலையா? யாத்திராகமம் 8:1 வாசிங்க பாப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ பார்வோன் இடத்துக்கு போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. பாருங்க, யார்கிட்ட சொல்றாரு? மோசே கிட்ட சொல்றாரு. யார்கிட்ட சொல்லும்படிக்கு? பார்வோன்ட்ட போய் நீ சொல்லு, எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிடு, இல்லைன்னா உனக்கு இந்த பிரச்சனை வரும். கரங்களை தட்டுங்களா. ஆண்டுக்கு எவ்வளவு நம்ம ஆண்டவன் அவ்வளவு நேசிக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் இதெல்லாம். சும்மா நமக்கு ஆண்டு எழுதி கொடுக்கல, இதை படிக்கிற போதே நம்முடைய உள்ளத்துல அக்னி பொங்கணும், அக்னி உருவாகணும். இன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு கூட எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரு சொன்னா இந்த வசனங்கள் சொல்லப்பட்டவைகளால் நிறைவேறும்.
இன்றைக்கு நமக்கு நம்முடைய ஆராதனைக்கு நம்மை ஆராதனைக்கு வரவிடாம தடை செய்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை சந்திப்பார். வைராகி நமக்கு இருக்கணும்னா யாராருக்கு நமக்கு வைராகி இருக்கணும். கர்த்தர் நமக்கு சொல்லுவார், நான் இதை செய்வேன்பா, உனக்கு ஆராதனை பண்றதுக்கு அனுப்பலையா, நான் அவனுக்கு இதை செய்வேன், நீ போய் சொல்லு. ஜீசஸ் ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இப்பவும் அது நடக்கும், இப்பவும் அது நடக்கும். நடக்கிறவங்க விசுவாசத்துக்கு கரங்களை மேல வைத்து கர்த்தரை சோதனை பண்ணுங்க பார்ப்போம். நடக்கும்னு நம்பினீங்கன்னா அது அப்படியே நடக்கும். இது நடக்காது, நம்முடைய வாழ்வாதாரம் போயிடும் அப்படின்னு போயிடுன்னு சொன்னா கர்த்தரை ஆஸ்வதிக்க முடியாது. கர்த்தரிடத்தில் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்க கையை நீட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் எந்த காரியத்தையும் பார்வண்டி 10 வாதைகளை அனுப்பினாரு, சொல்லிட்டு தானே செஞ்சாரு. 10 வாதைகளை சொல்லிட்டு தானே செஞ்சாரு. சொல்லாம செஞ்சார். ரகசியமா டம்மு டம்முன்னு தவளை வரட்டும் பேன் வரட்டு கிடக்குன்னு அந்த மாயமா வந்துருச்சா? சொன்னாரு. மோசேக்கு சொன்னாரு, நான் இதை செய்ய போறேன் போய் சொல்லு, நான் இதை செய்ய போறேன் போய் சொல்லு, நான் இதை செய்ய போறேன் போய் சொல்லு, தலைச்சன் பிள்ளைகளை அழிப்ப போய் சொல்லு. கர்த்தர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. தேவனோடு நடக்கிற மனுஷன் இடத்துல, ஜெபிக்கிற ஒரு மனுஷன் இடத்துல, மன்றாடுகிற ஒரு மனுஷன் இடத்துல, ஆராதிக்கிற ஒரு மனுஷன் இடத்துல, தேவன் மேல அன்பு வைத்திருக்கிற ஒரு மனுஷன் இடத்துல தன் பாரத்தை எல்லாம் சொல்லுவார், தன் ரகசியத்தை எல்லாம் சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் தான் சொன்னதை செய்ய போறதை சொல்லிட்டே இருந்தாரு. அடுத்து இன்னொரு மனுஷனை பார்த்தலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள். முதல் 2 வசனம் மட்டும் வாசிங்க, நான் சொல்றேன். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான மோசேயின், பாருங்க அவர் யார் சொல்றாரு பாருங்க, அடையாளம் பாருங்க. ஆண்டவர் எப்படி அழகா யாருடைய கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்னா யோசுவா பத்தி. அவன் யாருக்கு ஊழியம் செஞ்சிருந்தான்? மோசேக்கு. ஆனா கர்த்தர் அவனை தலைவனா மாத்திட்டாரு. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். என்னைக்கு ஊழியக்காரனுக்கு பணிவிடைக்காரனா இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நான் சொல்ல வசனம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. மோசேயின் ஊழியக்காரனாய் இருக்கிற நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி என் தாசனாகிய மோசே மரித்து போயிட்டான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். அல்லேலூயா. கவனிங்க, போன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டார. ஆண்டவரே என்ன செய்ய போறேன், 31 ராஜாக்களை நீ எப்படி ஜெயிக்கணும், எப்படி யுத்தங்களை நடத்தணும், எல்லா ரகசியங்களை எல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு காரியத்தை நமக்கு சொல்லாம செய்ய மாட்டாரு. எரிகோவை எப்படி உடைக்கணும், நம்மகிட்ட பலன் இல்லை. எரிகோ எப்படி உடைக்கணும், ஆயி பட்டணத்தை எப்படி ஜெயிக்கணும், அதுக்கு எப்படி பதிவிருக்கணும், எங்கெங்க பதிவிடைகளை நிறுத்தணும், ஏன் தோற்று போனதுக்கு காரணம் என்ன, ஆயி பட்டணத்துக்கு விரோதமா தோற்று போனதுக்கு காரணம் என்ன, யார் இந்த ஆகான், அதனுடைய காரணம் என்ன, யார் தப்பு செஞ்சான், ஒருவன் தப்பு செய்யறதுனால அநேகர் மரித்து போனார்களே, அதுக்கு காரணம் என்ன, எல்லாத்தையும் கர்த்தர் லிஸ்ட் போட்டு ரகசியத்தை கர்த்தர் யோசுவாவிடத்தில் சொன்னார். இன்னைக்கு நம்மளுக்கு நம்முடைய ஜெயமில்லாத காரியங்களுக்கு, நம்முடைய வாழ்க்கையில் நடப்படுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கு என்ன காரணம் கர்த்தரிடத்தில் கேட்கணும். எனக்கு பதிலா நீங்களே கேட்டு எங்களுக்கு சொல்லிடுங்க. கர்த்தர் ரொம்ப அக்னிமயமா பேசுறாரு, அதை கேட்டு நாங்கள் செத்து போயிடும் அவங்க சொன்னாங்க. ஆனா நீங்களும் நானும் யாரை திரும்ப வணங்குறோம்? உயிருள்ள ஆண்டவரை வணங்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு காரியத்தையும் மறைக்காம பேசுவார் அவர். சொல்லுங்க பக்கத்துல, உங்களுக்கு ஒரு காரியத்தை மறைக்க மாட்டார், மறைக்காம அவர் பேசுவார். நீ என்ன செய்யணும் அவர் சொல்லுவார், என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் எல்லாத்தையும் அவர் சொல்லுவார். சொல்லணும்னு சொன்னா என்னை நோக்கி கூப்பிடணும்னு அவர் சொல்றாரு, அதை செய்ய மாட்டேங்கிற நம்ம. கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது உனக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன், சொல்லுவேன்னு சொல்றாரு. நம்ம கேளுன்னு சொன்னா கேட்க மாட்டோம். எத்தனை பேர் இன்னிலிருந்தே நான் கேட்க போறேன்னு சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில் நடக்கிற தோல்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் எதுன்னு கண்டுபிடிக்கணும்னா, அந்த ரகசியம் நமக்கு தெரியணும்னு சொன்னா, அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம், என் ஆண்டவனே உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன், ஐயா என் மீறுதல்களை மன்னித்தருளும், நமக்கு தகாத காரியத்தை செய்திருப்பேன், என்னை மன்னியும் என்று சொல்லி அவர் சமூகத்திலே முழங்கால் பிடித்து நாம் ஜெபிப்போமானால் அதற்கு தீர்வுகளையும்
அந்த ஆகானையும் கண்டுபிடித்து அதை என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி, எங்கே பதிவிருக்க வேண்டும், எப்படிப்பட்ட உபவாசம் எடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஜெபங்களை சேரெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்த வல்லவராயிருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏன் 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 ஆண்டவரத்துல நான் கேட்க போறேன், ஆண்டவரத்துல பேச போறேன், ஆண்டவரத்துல ஜெபம் பண்ண போறேன். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, அதை ஆண்டவர்கிட்ட கேட்டு நானே ஆன்சரை வாங்கி போறேன். உங்களுக்கு ஜெபிக்கத்து நான் இருக்கிறேன், கண்டிப்பா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஆலோசனை அவரே கொடுக்க முடியாகணும். ஏன்னா நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா எனக்கு வேலை ஈஸி ஆயிடும். இன்னும் 1000 பேரை சந்திக்கலாம் பாரு. ஜீசஸ் ஹல்லேலூயா. இன்னும் ஆயிரக்கணக்கான சபை மக்கள் நம்முடைய சபைக்கு வர போறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆயிரமான சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிறவர். ஆமென். பிள்ளை இல்லையா, காரணம் என்ன என்று சொல்லுங்க ஆண்டவரே. குழந்தை பாக்கு என்ன காரணம் எனக்கு சொல்லுங்க. என் பிரச்சனைக்கு, என் கடன் பிரச்சனை காரணம் என்ன சொல்லுங்க ஆண்டவரே. நான் என்ன செய்யட்டும் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. நான் கேட்க ஆவலா வந்திருக்கிறேன், சமூகத்தில் காத்திருக்கிறேன்பா. என் பிரச்சனைக்கு காரணம் என்ன, கடன் பிரச்சனைக்கு காரணம், என் போராட்டத்துக்கு காரணம் என்ன, என் தோல்விக்கு காரணம் என்ன. ஆகானை கர்த்தர் கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. யார் அந்த ஆகான்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் ஹல்லேலூயா. அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா பக்கத்தில் சொல்லுங்க, வெற்றி உங்களுக்கே. 31 ராஜாக்களை ஜெயித்து கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்த யோசுவாவுக்கு கர்த்தர் ரகசியத்தை சொல்லி கொடுப்பாரையானால், நமக்கும் கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை நமக்கு அறிவித்து, நான் என்ன செய்யணும், இந்த நாளிலே நான் என்ன செய்யணும், இந்த நாளிலே எனக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிற பொல்லாத சத்துருவை நான் எப்படி ஜெயிக்கணும், நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். ஆமென். ஒன்னே ஒன்று தான் செய்யணும், கூப்பிடணும், கேட்கணும். ஆமென். கூப்பிடணும். என்னது? யார் கூப்பிட்டது, யார் கேட்டது? சரி, பின்னாடி பார்ப்போம். அதை யார் கூப்பிட்டது, யார் கேட்டது மைண்டில் வச்சுங்க. யார் கூப்பிட்டாங்க, யார் கேட்டாங்க. சரியா? இந்த கொஸ்டினை கடைசி கேட்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அடுத்து யாரத்துல சொன்னார்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். கரங்களை தட்டி எங்க செய்யணுமா? யாருக்கு முன்பாக? கர்த்தரை என் கண்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா அல்லேலூயா. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். கர்த்தருக்கு பணிவிடை. ஃபர்ஸ்ட் யாருக்கு? ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு, அப்புறமா ஜனத்துக்கு. ஆமென். ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு பணிவிடை செய்யணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், அப்புறம் ஜனங்களுக்கு வந்து வார்த்தையை கொடுக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் அல்லேலூயா. அப்படி வார்த்தையை கொடுப்போமையானால் அந்த வார்த்தைகள் ஒன்றும் கீழே விழவே விழாது. ஆமென் சொல்லிடுங்க பார்ப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரல. சீக்கிரம் வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன். அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டே இருக்க போது. வாசி. நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக கர்த்தர் சாமுவேல் எடுத்த ரகசியத்தை சொல்லுகிறார். பிரியமான தேவஜனமே, ஊழியக்காரத்துல சொல்லல. ஏலி என்பவன் ஊழியக்காரன், பிரதான ஆசாரியன், அவனிடத்துல சொல்லல. ஏனென்று சொன்னால் தன் பிள்ளைகளை கண்டிக்கவில்லை, தன் பிள்ளைகளை இஷ்டம் போல வாழ விட்டுட்டான். சொல்லி பார்த்தார், கர்த்தர் கேட்கல. அதனால வேறொரு மனுஷனை கர்த்தர் செலக்ட் பண்ணிட்டார். குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. சொல்லுங்க, சின்ன பிள்ளைகிட்ட கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டார். அவன் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவான்ற நோக்கத்தோடு கூட சாமுவேல்கிட்ட கர்த்தர் சொன்னார், நான் சொல்ல போறேன், ஒரு இஸ்ரவேல்ல ஒரு காரியத்தை செய்ய போறேன். என்ன தெரியுமா? ஏலியின் பிள்ளைகள்
ஆண்டவர் சமூகத்தில் மிகவும் அக்கிரம காரியங்களாக, அக்கிரமக்காரர்களாக, அக்கிரம செய்கைகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு காரியத்தை செய்வேன், இஸ்ரவேலில் இருக்கிற காதுகள் எல்லாம் தொனித்து கொண்டே இருக்க போகிறது. அவர்களுடைய செய்கைகள் எனக்கு மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. யார் பிள்ளைங்க? ஏலியாரு ஊழியக்காருடைய பிள்ளைங்க. ஊழியக்காருடைய பிள்ளைங்களுக்கு தான் நிறைய இன்னைக்கு ஊழியக்கார பிள்ளைங்க தான் வசனத்துக்கு கீழ்பட்டுறது கிடையாது. ஊழியக்கார பிள்ளைங்க தான் வசனத்துக்கு கீழ்பட்டுறது கிடையவே கிடையாது. அப்படியே நமக்கு தெரியுமே, நம்ம அப்பா டேடி வந்து பாஸ்டர், பெரிய பாஸ்டர், நம்மெல்லாம் அப்படி நோ. யார் தேடுகிறாலும் அவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருப்பார். அது யாரா இருந்தாலும் சரி. கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. ஏலியின் பிள்ளைகளை கர்த்தர் அழிக்கும்படி திட்டமிட்டார். அந்த ரகசியத்தை சாமுவேல் இடத்துல சொன்னார் கர்த்தர். ஜீசஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் இடத்துல சொன்னார். வாசிமா வாசிமா வாசிமா. அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அதை முடிக்கவும் போறேன். எதை நான் செய்ய போறேன், அதை தொடங்க போறேன். உங்ககிட்ட சொன்ன பாரு, அதெல்லாம் செய்ய போறேன், அதை முடிக்கவும் போறேன். வாசி. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடங்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கென்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன். நீங்காத நியாய தீர்ப்பை செய்து அவனுக்கு அறிவிப்பேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது காணிக்கை கொடுக்கிறதுனாலாவது நிவர்த்தி ஆவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்று சொன்னார். நல்லா கவனிங்க. ஆனாலப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வறுமையானால் உனக்கும் எனக்கும் மிக சாதாரணம். ஏலியின் குடும்பத்தை குறித்து கர்த்தர் எவ்வளவு எச்சரிப்பு கொடுத்தார். ஊழியக்காரனுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் எப்படி நடக்கணும், கர்த்தர் அழகா எழுதி வைத்திருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை சொல்லி அவங்க செய்யல, கண்டுக்காம விட்டுட்டான். பிள்ளைகளை கண்டுக்கல விட்டுட்டான். சாமுவேல்ட்ட போய் கர்த்தர் பேசுறாரு, பிள்ளைய நான் தண்டிக்க போறேன் சொல்றாரு. சாமுவேல்ட்ட பேசிட்டாரு. இப்ப ஏலி வந்து கேட்கறான், கர்த்தர் உன்ட்ட என்ன சொன்னாரு, மறைக்காம என்கிட்ட சொல்லு. யாரு சொல்லணும்? என்ன ஒரு பரிதாபமான நிலைமை பாத்தியா? யாரு சொல்லணும்? ஏலி சொல்லி இருக்கணும். ஆனா ஏலி போயிட்டு சாமுவேல்ட்ட கேட்கறான், கர்த்தர் உன்ட்ட சொன்னதெல்லாம் எனக்கு மறைக்காம சொல்லு மகனே. மறைக்காம சொல்லிட்டா. கர்த்தர் நல்லவர், அவர் நினைத்தது ஒன்று தடைப்படாது. அவர் நல்லவர், நன்மையை செய்வார். ஆனா தாழ்த்திட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தையும் மறைச்சு செய்ய மாட்டார். என்ன செய்ய போற, எப்படி நடத்த போற, எல்லாத்தையும் நமக்கு சொல்லுவார். இப்போ உங்களுக்கும் எனக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. கேட்கலன்னா பிரச்சனை தான் வரும். கேட்கலன்னா பிரச்சனை தான் வந்துகிட்டே இருக்கும். கிளியரே ஆகாது. கண்டுபிடிச்சிங்க நீங்களே என்ன பிரச்சனை, ஏன் அது வரல, ஏன் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து ஊழியக்காரன் பேச்சை கேட்கல, கர்த்தருடைய வார்த்தை கேட்கல, கண்டிப்பா பிரச்சனை வரும். தேவ ஜனமே, தயவு செய்து நான் உங்களை கேட்கிறேன், புரிஞ்சுக்குங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உணர்ந்து மனம் திரும்புவோமே, நிச்சயமா பாவ மன்னிப்பு நமக்கு மன்னிப்பு உண்டாக கிடைக்கும். கண்டிப்பா மன்னிப்போம். கர்த்தர் மன்னிக்கிற வல்லவராக இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் நம்முடைய வார்த்தை, ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் மீறிட்டப்பா, மீறி செஞ்சிட்டப்பா, மீறுதல் அடைஞ்சிச்சுப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லிக்கிறார். திரும்பவும் இவன் எனக்கு தாழ்த்துறா மகனே, நீ போய் அவனுக்கு இந்த வார்த்தையை சொல்லி திரும்பவும் என்கிட்டே சொல்லுவார், உங்ககிட்டையும் சொல்லுவார். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சாமுவேல் இடத்திலும் கர்த்தர் சொன்னார், அவனுடைய வார்த்தை ஒன்றும் கீழே விடாதபடிக்கு. ஆமென். எலிசாவிடம் கர்த்தர் சொல்றார். கடைசி ஒரு வார்த்தை பார்த்துக்கலாம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி 12ஆம் வசனம் முடிய. சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் வியாதியா இருக்கிறான். எலிசா தமஸ்குவுக்கு வந்தான் என்று தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது தெரிந்தபோது
ராஜா ஆசாகேலை நோக்கி நீ உன் கையிலே ஒரு காணிக்கையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய் நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று அவனை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி சொன்னான். ஆசாகேல் தமஸ்குவின் சகல உச்சிதங்களிலும் 40 ஒட்டகங்களின் சுமையான காணிக்கையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்பாக நின்று சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் என்னும் உம்முடைய குமாரன் என்னை உம்மிடத்தில் அனுப்பி இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று கேட்க சொன்னான் என்று சொன்னான். அதற்கு எலிசா அவனை நோக்கி நீ போய் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று அவனுக்கு சொல்லும். ரகசியம் ஓபன் ஆச்சு. அடுத்து ஆனாலும் அவன் சாகவே சாகுவான் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் என்றார். கர்த்தர் எனக்கு அந்த ரகசியத்தை காண்பித்தார் என்று. பின்பு தேவனுடைய மனுஷன் தன் முகத்தை திருப்பாமல் அவன் சலித்து போகும் மட்டும் அவனை நோக்கி கொண்டு அழுது கொண்டே இருக்கிறான். அப்பொழுது ஆசாகேல் என் ஆண்டவன் அழுகிறது என்ன என்று கேட்டான். எதற்காக அழுகிறீர் என்று சொல்லி கேட்டான். அதற்கு அவன் நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடியினால் அழுகிறேன். நீ அவைகளின் கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி அவர்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்று அவர்கள் குழந்தைகளை தரையோடே மோதி அவர்கள் கர்ப்பவதிகளை கீறி போடுவாய் என்று சொன்னான். ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு ஜெபம், நமக்கு வெளிப்பாட்டு ஜெபம், வெளிப்படுகிற ரகசியமாக வெளிப்பாடு கொடுக்கிற காரியத்தை கர்த்தர் நமக்கு ஜெபத்திலே கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எலிசா அவனை பார்க்கிறான். அவன் வியாதி நீங்கி பிழைப்பான்பா. ஆனாலும் ஒரு காரியத்தை சொல்றேன், உன்னை பார்த்து அவன் அந்த ஆசைகளை பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறான். என் ஆண்டவரே, எதற்காக என்னை பார்த்து அழுறீங்க? இல்ல, நீ என் தேசத்துக்கு, என் இஸ்ரவேல் தேசத்துக்கு செய்ய போகிற தீங்கை நினைத்து நான் அழுகிறேன். என் ஜனத்தை நீ பீறி போட போகிறாய். என் ஜனத்தினுடைய வாலிபர்களை நீ கொன்று போட போகிறாய். கர்ப்பவதிகளை கீறி போட போகிறாய். இப்படிப்பட்ட அக்கிரமத்தை, அநியாயத்தை நீ வருகிற நாட்களே செய்ய போகிறாய் என்று சொல்லி கர்த்தர் எலிசாவுக்கு அந்த மனுஷனை பார்த்த உடனே சொல்லும்படியாக கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டார். எலிசா அவனை பார்த்து அழுறான். அதுக்கு நான் இதை நான் செய்வேனா? நீ செய்வாய். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. பெனதாத் மரித்தான். ஆசகேல் சீரியாவின் ராஜாவாக மாறினான். அவன் செய்த காரியம் கொடுமை கொஞ்ச நஞ்சமல்ல. தேசத்தை தீக்குளுத்தினான். வசனத்திலே ஆண்டவர் எலிசாவுக்கு தெரியப்படுத்தின ரகசியத்தை எல்லாவற்றையும் அவன் செய்தான். ஆண்டவர் ஒரு ரகசியத்தை சொல்வாரேயானால், நாம் ஜெபித்தோமானால் அந்த காரியத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். ஒரு காரியத்தை பார்க்க ஆண்டவருக்கு தெரியும் எல்லா ரகசியம். ஒரு மனுஷனை பார்த்தா ஃபுல் ஹிஸ்டரி நமக்கு வந்துடும். சரித்திரத்தை சொல்லலாம். அந்த மனுஷனுடைய சுபாவங்கள் என்ன, அந்த மனுஷனுடைய அவனுக்குள் இருக்கிற ஸ்பிரிட் என்ன, குறை சொல்ற ஆவியா, குற்றப்படுத்துற ஆவியா, கோல் சொல்ற ஆவியா, இல்ல என்ன இருக்குது கண்டுபிடிக்க முடியும். கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. நாம் ஜெபத்திலே வளரணும். எலிசா தேவனுடைய மனுஷன் பேரெடுக்கப்பட்டவன். நாம் ஜெபிப்போமையானால் ஒரு மனுஷனை குறித்து நாம் இன்னொருத்தர் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்ம எடுத்த ரகசியத்தை சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா.
எத்தனை பேர் ஆண்டவருடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள ஆசைப்படுறீங்க? இன்னும் சில காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13-14. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர்களாக. ஆமென், அல்லேலூயா. இது பாருங்க, ஆண்டவர் எப்பயோ ஏசாயா தீர்க்கதரிசிக்கு முன்னதாகவே இம்மானுவேல் என்கிற இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்ற ரகசியத்தை கர்த்தர் உடைச்சிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். உண்மைதானே பேசுறேன். இயேசு கிறிஸ்துவாக இரட்சகராக இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்துக்காக ஒரு மனுஷன் பிறக்க போகிறார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாகும். இயேசு கிறிஸ்து பிறப்பார். மறுபடியும் நம்ம வழக்கமா கிறிஸ்துமஸ் டைம்ல எல்லாம் வாசிக்கிற கேரல்ஸ்ல ரவுண்ட்ல வாசிக்கிற ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். இப்படி ஒரு மனுஷனாக இயேசு உலகத்தில் தேவன் பிறப்பார். தீர்க்க தரிசனம் சொன்னது நிறைவேற்றப்பட்டதா இல்லையா? சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சு, நிறைவேறினதா இல்லையா? இயேசு கிறிஸ்து உண்மைதானே? பிறந்தது உண்மைதானே? அப்போ ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது, ரகசியம் சொல்லப்பட்டது, ஓப்பன் ஆனதும் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்தது உண்மைதானே? இந்த உலகத்தில் இரட்சகர் பிறந்திருக்காவிட்டால் பாவத்திலே மரித்து இன்றைக்கு மண்ணுக்கு அடியில் வைக்கப்பட்டிருப்போம். ஆனால் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவர் நம்மை ரட்சித்தார். அவருடைய இரக்கத்தினாலே ரட்சித்தார். அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அவர் ரத்தத்தினாலே நம்மை ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ரத்தத்தினாலே நம்மை மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் ரத்தம் நம்மை மீட்கப்பட்டது. அவர் ரத்தம் நம்மை உயிர் கொடுத்தது, நமக்கு உயிரை கொடுத்தது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்திருக்கிறார் என்பதை இந்த கிறிஸ்துவ சபையானது அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்தால் மீட்கப்பட்டு உள்ள வருகிறவர்களாம் சபையாக மாற்றப்படுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நடந்தது உண்மை. இப்ப கடைசி தீர்க்கதரிசிக்கு வரப்போறோம். அதே இயேசு கிறிஸ்து இப்ப சொல்லி இருக்கிறார். மத்திய 24ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம் மட்டும் வாசிங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? சீஷர்கள் ஆண்டவர் சமூகத்துல ரகசியத்தை கேட்கிறாங்க. இது எப்ப நடக்கும்? இது எப்படி நடக்கும்? இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? இது எப்படி முடியும்? கேட்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற சீஷர்களுக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும் தெளிவாக வாசிங்க. எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். முடிவின் நாட்கள் வந்திருக்கிற தேவஜனமே, ஆண்டவர் தம்முடைய சொன்ன தீர்க்கதரிசிகளுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நடந்தேறி வந்தது. மோசேட்ட சொன்னது நடந்தது, ஆபிரகாம்கிட்ட சொன்னது நடந்தது, சாமுவேல்கிட்ட சொன்னது நடந்தது, யோசுவாவிட்ட சொன்னது நடந்தது, எலிசாவிட்ட சொன்னது நடந்தது, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது நடந்தது. இயேசுவே சொல்லுகிறார், உலகத்துக்கு முடிவு வரப்போகிறது என்று சொல்லி.
இதை ஒரு காதுல கேட்கிறோம். அது 2000 வருஷமா இதையே கிறிஸ்துவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போறார் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்பாதுன்னு ஒரு கூட்டம் பெருகுது. எல்லாம் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சாகத்தான் போறான் அப்படின்னு ஒரு கூட்டம் பெருகுது. எல்லாரும் மரித்து மண்ணடியில் தான் வைக்க போறாங்க, அதுக்கு ஒரு கூட்டம் பெருகுது. தேவ ஜனமே, தேவ சபையே, விழித்திருங்கள். இயேசு கிறிஸ்து நியாயம் விசாரிக்க வரப்போகிறார். அவர் நியாயாதிபதியாக வருவார். அவர் சபையை நியாயம் விசாரிப்பார், ஊழியக்காரர்களை நியாயம் விசாரிப்பார், தேவ ஜனத்தை நியாயம் விசாரிப்பார். சபைக்கு நியாய விசாரிப்பு உண்டு, உலகத்துக்கு நியாய விசாரிப்பு உண்டு. இயேசு வரப்போகிறார். அவர் சொன்னது உண்மை, நிச்சயம் நடந்தே தீரும். இதை யாரும் மாற்ற முடியாது. அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இருக்க வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம், இன்றைக்கு தாழ்த்தி, ஆண்டவரே நான் விழித்திருந்து ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்க சொன்னவைகள் எல்லாம் நடக்க போகிறது. வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள ஒரே வழி, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். முடிவு வரப்போகிறது, உலகத்தின் முடிவு வரப்போகிறது. கிழக்கிருந்து மேற்கு வரைக்கும் மின்னல் தோன்றி வானம் மடமடவென்று ஒடிய போகிற காலத்துக்கு வந்திருக்கிறோம். அது நம்முடைய நாட்கள் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்ல. ஒருவேளை நமக்கு பின்வரும் நாட்களிலே நம்முடைய சந்ததிக்கு நடக்குமேயானால் அந்த சந்ததியை நாம் சீர்படுத்த வேண்டும். நமக்கு பிறகு நடந்தா எப்படின்னா போட்டோம், சுயநலவாதிகளா இருக்கக்கூடாது. நம் காலத்தில் நடக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு பின்வரும் காலத்தில் நம்முடைய சந்ததிக்கு அது நடக்கக்கூடாது. அவர்கள் எப்படியும் மீட்கப்பட வேண்டும். அவர்கள் எப்படி மீட்கப்பட்டு பரலோகத்துக்கு வர வேண்டும். அதுதான் ஒவ்வொருடைய ஏக்க குரலாக ஜெபமாக மாற வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணுவதற்கு லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 21:36 நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். கரங்களை தட்டி விழித்திருங்கள் என்று சொன்னார். இந்த விழித்திருக்கிற நாம் எப்படி இருக்கணும்? எழுந்து நிக்கலாமா? அப்படியானால் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப தூங்கவே கூடாதா? தூங்குவதை ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக உறக்கத்தை கட்டளையிடுகிறார். ஆனால் சிந்தையில விழிப்போடு இருக்க வேண்டும். பாவம் என்றால் என்ன? பரிசுத்தம் என்றால் என்ன? நீதி என்றால் என்ன? நியாயம் என்றால் என்ன? எது பரிசுத்தம்? எது ஆண்டவருக்கு பிடிக்காது? எது ஆண்டவருக்கு பிடிக்கும்? நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் என்ன? கர்த்தர் நம்மிடத்தில் என்ன செய்திருக்கிறார்? என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? என்ன செய்யும்படிக்கு நமக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார்? இவைகளெல்லாம் செய்யும்படிக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்க பாத்திரங்களா மாற வேண்டுமானால் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். பிரியமான தேவச்சனமே, இந்த எச்சரிப்பின் சத்தம் ஏன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார்? ஏன் நமக்கு ஆண்டவர் வேத புத்தகத்தை திருஷ்டாந்தமாக எழுதி கொடுத்தார்? திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை படிக்கிற, வாசிக்கிற, தியானிக்கிற நாம் இப்படி செய்யக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதி கொடுத்திருக்கிறார். ரகசியமான காரியத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். உலகத்தின் முடிவு வரப்போகிற என்பதை காரியத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். உலகம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் கர்த்தர் நியாய தீர்ப்பில் அவர்களுக்கு நிக்கட்டும். நாம் ஏற்றுக்கொள்வேமையானால் ஆண்டவர் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அவர் சிங்காசனத்தில் விற்றிருந்து நியாயம் தீர்க்க வரப்போகிறார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டு சபையானதை விழித்துக் கொள்வேமையானால் தேசத்தை சீக்கிரமாக இயேசுவுக்கு சொந்தமாக மாற்றி ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்கு அவர்களையும் ஆயத்தமுள்ளவர்களாய் மாற்றுவது நம்முடைய பிரதான பொறுப்பாக இருக்கிறது. இன்றைக்கு நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே, நீர் இப்படிப்பட்ட ரகசியத்தை எங்களுக்கு சொன்னபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி 2 கரத்தை மேல உயர்த்தி, இந்த ரகசியம் எங்களுக்குரியது. ஆண்டவரே, நான் சொன்னதை, நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ?
2 கரத்தை மேல வச்சு ஜெபம் பண்ணுங்க பாப்போம். இனி நீங்க உண்டு, கர்த்தர் உண்டு. அவர் சொன்னவைகள் எல்லாம் நான் சொல்லி முடிச்சிட்டேன். இன்றைக்கு இதை என் பிள்ளைகளிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்ட வார்த்தைகள் எல்லாம் ஒரு காரியம் மறைக்காதபடி கர்த்தருடைய ராசனா இருக்க நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஆண்டவரே, என்னை இன்னும் தகுதிப்படுத்தும். இப்படி வருகைக்கு என்னை ஆயத்தமாக்கோ. எனக்கு கூப்பிடு. அப்பொழுது நான் உனக்கு அறியாத மெட்டாதமான பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் உனக்கு அறிவிப்பேன். கர்த்தர் பேசிட்டார், சொல்லுவார். சொல்லிட்டார்னா கண்டிப்பா நமக்கு சொல்லி கொடுப்பார். எஸ், பிரியமான தேவ ஜனமே, அவர் வரப்போகிறார். குழந்தை இயேசுவாக அல்ல, குழந்தை இயேசுவாக அல்ல, மன்னிக்கிறவராகவும் அல்ல, நியாயத்திற்கு வரப்போகிறார். நியாயாதிபதியாக வரப்போகிறார். இயேசு ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். தேவ ஜனமே, தேவ சபையே, விழித்திருந்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரமாய் நடக்க போகிறது. சபையானது தன் பரிசுத்தத்தை இழந்து விட்டது. சபை மக்கள் தன்னுடைய தேவனுடைய பரிசுத்தத்தை இழந்து விட்டது. சபை தன்னுடைய வல்லமை இழந்து விட்டது. சபை கை கொட்டி வேடிக்கை பார்க்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்படிப்பட்ட சபை எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் அப்படி இருக்கவும் கூடாது. ஆண்டவரே, எங்களை மன்னித்து எங்க மீறுதல்களை மன்னி சொல்லி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். நீங்க சொல்லியும் நான் கேட்காத என்னுடைய மீறுதலை மன்னியும். சத்தம் பெருகட்டும், ஜெப சத்தம் பெருகட்டும். எஸ், எல்லாவற்றுக்கும் கணக்கு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் கணக்கு இருக்கிறது. நீங்க எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சு விட்டுட்டீங்கன்னா அந்த கணக்கெல்லாம் மைனஸா மாறிடும். அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். இதுதான் அந்த கிருபை நாட்கள். இந்த கிருபை நாட்களில் நாம் அறிக்கை செஞ்சு விட்டுடலாம். இது கடைசி காலம் மகளே, இது கடைசி காலம் மகனே. அன்பு தேவ ஜனமே, அன்பு பிள்ளைகளே, தேவ சபையே, இது கடைசி காலம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்பி குணப்படு, ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோம். அன்பு தணிஞ்சு போகும், கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோம். ஏன்? நமக்குள்ள அது நடந்துகிட்டே இருக்குது. ஆதியில் அன்பை என்ன விட்டுட்ட, ஆதி அன்பு இருந்து அதை விட்டுட்ட. நீ உன் பேர் எனக்கு குறை உண்டுன்னு கர்த்தர் சொல்றாரு. உன்னை குறித்த ரகசியத்தை பேசுகிறார். ஆதியில் இந்த அன்பை நீ விட்டுட்ட மகனே, மகளே. கதை கர்த்தர் உன்னை குறித்து பேச தெளிவாக எச்சரிப்போடு கூட உன்னிடத்துல பேசுகிறார். இன்றைக்கு மனம் திரும்பி குணப்பட்டு நீ எவ்விடத்துல விழுந்தாயோ அந்த இடத்துல அந்த எழுந்திருந்து மனம் திரும்பு. நியாய தீர்ப்பு நாட்கள்ல நிக்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் பிள்ளை. எஸ் டாடி. தகப்பனே, தாழ்த்தி கொடுக்கிறையா? ரெண்டு கரத்தை அப்படியே மேல உயர்த்தி பேசுறோம். நாங்கள் எங்களுடைய மீறுகளை இருந்து ஓய்ந்து தேவ சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்தருளுவீராக. உமது நாமத்தில் எங்களை எல்லாரையும் தாழ்த்தி கொடுக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வாரம் முழுதும் உடைய பிரசன்னத்தினாலே பிள்ளைகளுக்கு செழிப்பும் சமாதானமும் ஆண்டவரே கையின் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு மீதம் எடுக்கத்தக்க விதமாக நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கிறேன். சகல ஆஸ்வதி நன்மையும் கிருபையும் தொடருவதாக
இயேசுவின் மூலம் தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.